ஹாய் மெடிக்கோஸ். நான் நேற்று ஃபிமோரல் லாட்ரி ஆரம்பித்து அது போயிட்டுருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருந்தனால செகண்ட் பார்ட்டு தனியாக போட வேண்டியதாகிடுச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்கும். இது வந்து ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரஸ் ஆர்ட்ரி இது மட்டும், ஓகேவா? இந்த ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரஸ் ஆர்ட்ரி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த டயக்ராம் போங்க. இங்கேருந்து வருதா? இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபிமோரல் ஆர்ட்ரி இங்கே இருக்குது. இதோட பிரான்ச்சு இங்கே ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரிஸ் இந்த இடத்துல போயிட்டுருக்கா. இதை பற்றி தான் இப்போது இன்ட்ரொடக்ஷன். வழக்கம் போல் இன்ட்ரொடக்ஷன், எக்ஸ்டெண்ட், கோர்ஸ், டெர்மினேஷன், பிரான்ச்சஸ்ஸு இதான் பார்க்க போகிறோம். கடைசியாக ஒரு கிளினிக்கல் அனாட்டமி, அவ்வளோதான். இப்போ ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரிஸ் ஆர்ட்ரி இதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன? இட் இஸ் கோயிங் டு பி த லார்ஜஸ்ட் பிரான்ச் ஆஃப் ஃபிமோரல் ஆர்ட்ரி. இங்கே பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுதுமா, பெருசு. ஸோ ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரிஸ் ஆர்ட்ரின்றது லார்ஜஸ்ட் பிரான்ச் ஆஃப் ஃபிமோரல் ஆர்ட்ரி, ஓகேவா? இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லேட்ரல் சைட் ஆஃப் ஃபிமோரல் ஆர்ட்ரி. ஃபிமோரல் ஆர்ட்ரியோட லேட்ரல் சைட்லேருந்து ஆரம்பிக்குது, ஓகே? அது வந்து எங்கே இருந்துன்னா 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் இங்குவீனல் லிகமெண்ட். இங்கே இருக்கா இந்த க்ரீன் கலர் பாருங்கள், இதான் இங்குவீனல் லிகமெண்ட். இங்கேருந்து 4 சென்டிமீட்டர் கீழே ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரிஸ் இருக்கா, 4 சென்டிமீட்டர் கேப்பு, அங்கே தான் அது லொக்கேட்டட். அப்படி தான் வருது, ஓகே? இட் அரைசஸ் ஃப்ரம் லேட்ரல் சைட் ஆஃப் ஃபிமோரல் ஆர்ட்ரி அண்ட் 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் இங்குவீனல் லிகமெண்ட், ஓகே? இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஒரு சீஃப் ஆர்ட்ரி விச் சப்ளைஸ் ஆல் 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தை. ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டாலும் சரி, மீடியல் கம்பார்ட்மெண்ட்டு, லேட்ரல் கம்பார்ட்மெண்ட், 3 கம்பார்ட்மெண்ட்டும் சப்ளை பண்ணோம் இந்த ஆர்ட்ரி, ஓகே? ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரஸ் ஆர்ட்ரி. இதோட எக்ஸ்டென்ட்டு, கோர்ஸு, டெர்மினேஷன் இப்போ பார்ப்போம். எக்ஸ்டென்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிமோரல் ட்ரையாங்கிள், அதே தான். ஃபிமோரல் ட்ரையாங்கிள்லேருந்து ஆரம்பிக்கும். இங்கே தானே ஃபிமோரல் ட்ரையாங்கிள் இப்படி வரும். ஸோ ஃபிமோரல் ட்ரையாங்கிளில் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு அடக்டார் லாங்கஸ் அண்ட் அடக்டார் பிரிவிஸ், ரெண்டுத்துக்கும் நடுவில், பிட்வீன் அடக்டார் லாங்கஸ் அண்ட் அடக்டார் பிரிவிஸ். நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க டிசெக்ஷனில், அடக்டார் லாங்கஸ், அடக்டார் பிரிவிஸ், மேக்னஸ், 3 வரிசையாக அப்படியே கீழே வரும் இல்லையா? ஸோ இந்த ஏஎல் அண்ட் ஏபி அடக்டார் லாங்கஸ்க்கும் அடக்டார் பிரிவிஸ்க்கும் பிட்வீனாக இருக்குது. அங்கேருந்து திரும்பி அடக்டார் லாங்கஸ்க்கும் அடக்டார் மேக்னஸுக்கும் நடுவில் வருது, ஓகேவா? அடுத்த அடக்டார் மேக்னஸ் போகுது. அங்கேருந்து அப்பர் மஸ்குலர் பிரான்ச்சஸ் ஆஃப் பாப்ளிட்டேல் ஆர்ட்ரி இங்கே போயிட்டு அனஸ்டமோஸ் ஆகி டெர்மினேட் ஆகிடுது, ஓகேவா? இப்போ பாருங்கள், பிகினிங் எங்கே? ஃபிமோரல் ட்ரையாங்கிள், அங்கே தான் ஆரம்பிக்கும் எப்பயுமே. அங்கேருந்து அடக்டார் லாங்கஸ்க்கும் அடக்டார் பிரிவிஸ்க்கும் நடுவில் போகுது, ஓகே? நெக்ஸ்ட்டு அடக்டார் லாங்கஸ்க்கும் அடக்டார் மேக்னஸ்க்கும் நடுவில் போகுது. அப்புறம் அடக்டார் மேக்னஸ்க்கு போகுது. அடக்டார் மேக்னஸ்லேருந்து அப்பர் மஸ்குலர் பிரான்ச் ஆஃப் பாப்ளிட்டேல் ஆர்ட்ரியில் டெர்மினேட் ஆகிடுது. அங்கே போய் அனஸ்டமோஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் பாப்ளிட்டேல் ஆர்ட்ரியில் தான் ஃபிமோரல் ஆர்ட்ரியும் அனஸ்டமோஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதோட பிரான்ச் அங்கேயே தான் அனஸ்டமோஸ் ஆகுது. அதோட அப்பர் மஸ்குலர் பிரான்ச் மட்டும் ஞாபகம், ஓகே? இப்போ வந்து பிரான்ச்சஸ். இப்போ இந்த பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரஸ் ஆர்ட்ரிக்கு FFM அப்படின்னு ஞாபகம், FQBM இல்லாட்டி FFFM இது எழுதியிருக்கேன்ல, FFFM. இந்த மொதல் 2 F இருக்குல்ல, அது பக்கத்தில் ஏ போட்டுக்குங்க. ஸோ ஃபிமோரல் ஆர்ட்ரி, கண்டிப்பாக இது ஒரு ஃபிமோரல் ஆர்ட்ரி. அது என்ன அப்படின்னு பார்க்கணும். சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்ட்ரி கண்டிப்பாக, ஓகே? சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்ட்ரி 2 இருக்குது. சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்ட்ரின்னு சொல்லிட்டேன். அப்போ என்னவா இருக்கும்? ஒன்று மீடியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்ட்ரி, இன்னொன்று லேட்ரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்ட்ரி, ஓகேவா? இந்த எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கோயிங் டு பி 4 பெர்ஃபரேட்டிங் ஆர்ட்ரிஸ். இது வந்து நம்ம சாப்டர் 7ல் நல்லா டீல் பண்ணியிருப்பாங்க இதை பற்றி, ஓகேவா? இதில் வந்து ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லொக்கேஷன் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இது 3 1 2 3 இருக்கு இல்லையா, பெர்ஃபரேட்டிங் ஆர்ட்ரி. இது 3மே வந்து அடக்டார் பிரிவிஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஒன்று வந்து அப்பர் பார்டர் ஆஃப் அடக்டார் பிரிவிஸ் வந்து போகும், இன்னொன்று லோவர் பார்டர் ஆஃப் அடக்டார் பிரிவிஸ்க்கு போகும், இன்னொன்று அடக்டார் பிரிவிஸ்க்கே போகும், இன்னொன்று வந்து டெர்மினேஷன் ஆஃப் ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரிஸ் ஆர்ட்ரி. இதோட டெர்மினேஷன் இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு போகும். இது வந்து 4 பெர்ஃபரேட்டிங் ஆர்ட்ரி ஆஃப் ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரிஸ் ஆர்ட்ரி போகிற இடம், ஓகே? இன்னொன்று மஸ்குலர் பிரான்ச்சஸ், அவ்வளோதான். இதுதான் 4 பிரான்ச்சு. இப்போ FFM சொன்னேன்னா மஸ்குலாரு, 4 பெர்ஃபரேட்டிங் ஆர்ட்ரி, FAFM போட்டு சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்ட்ரி, சர்க்கம்ஃப்ளெக்ஸ் CC போட்டுட்டு ML. ஸோ மீடியல் 1, லேட்ரல் 1, அவ்வளோதான். இதுதான் 4 பிரான்ச்சஸ். இப்போ ஒவ்வொன்றும் எப்படி போகுதுன்னு மட்டும் பார்ப்போம். மீடியல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்ட்ரி இது வந்து என்னென்னா, நீங்கள் ஃபிமோரல் ட்ரையாங்கிள் ஞாபகம், திரும்பி வாங்க. அங்கே ஃபிமோரல் ட்ரையாங்கிள் இருக்கா? இந்த ஃபிமோரல் ட்ரையாங்கிளோட ஃப்ளோர், திரும்பவும் ஃப்ளோர்னால் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, IPPA. இதில் வந்து
2 பி இருக்கா காமனாக, அந்த 2 பி எடுத்து இங்கே போட்டுருங்க, அவ்வளோதான். ஃபிமோரல் ட்ரையாங்கிள், பெக்டீனியஸு, சோயாஸ் மேஜர். ஸோ ஃப்ளோர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுட்டு 2 பி எழுதிருங்க. இது வழியாக தான் அது போகுது, ஓகேவா? அதோட கோர்ஸ் இப்படி இருக்கும். லேட்ரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் இருக்குது. ஸோ லேட்ரல் பிட்வீன் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன் ஆஃப் ஃபிமோரல் நர்வ். இன்னொன்று இங்கே ஒரு ட்ரிக் இருக்குது, இதோ சொல்கிறேன் பாருங்க. நான் முன்னே சொல்லியிருந்தேன்ல, VAN. ஸோ ஃபிமோரல் ஆர்டரி, இதுக்கு மீடியலாக வெயின், லேட்ரலாக நர்வு. ஸோ லேட்ரல் நர்வ், இங்கே லேட்ரல். ஸோ லேட்ரல் நர்வ் வந்துடும். ஸோ ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன் ஆஃப் லேட்ரல் என்ன இருக்குது? ஏக்கு லேட்ரலாக நர்வ் இருக்குது, ஃபிமோரல் நர்வ். ஸோ ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன் ஆஃப் ஃபிமோரல் நர்வ் அதுக்கு நடுவில் லேட்ரலில் இருக்குது, ஓகேவா? ஈஸியாக இருக்கா? அப்படி வந்துடும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டோரியஸ் இருக்கும். உங்களுக்கே பார்த்தேன் டிசெக்ஷன் டைமில் பார்த்துருப்பீங்க. சர்டோரியஸ் வந்து இந்த டெய்லர் மசில் அந்த லாங்காக போகும்ல, அது இருக்கும். நடுவில் வந்து ரெக்டஸ் ஃபிமோரிஸ் இருக்கும். சைடில் வந்து வாஸ்டஸ் மீடியாலிஸ், இங்கிட்ட வாஸ்டஸ் லேட்ரலிஸ். அதை ஃப்ளாப் எடுத்திங்கன்னா வாஸ்டஸ் இன்டர்மீடியஸ். அதெல்லாம் இங்கே நமக்கு வேணாம். இப்போ நம்ம பார்க்குறது சர்டோரியஸு. அங்கேருந்து ரெக்டஸ் ஃபிமோரிஸ் நடுவில் இருக்குமா, அதுக்கு போவோம். ஓகே, இந்த ரெக்டஸ் ஃபிமோரிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 பிரான்ச்சாக டெர்மினேட் ஆகுது. இதுவே இங்கே இருக்கிறது வந்து இந்த லேட்ரல் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஃபிமோரல் ஆர்டரி ரெக்டஸ் ஃபிமோரிஸ் போனதுக்கப்புறம் 3ஆக டெர்மினேட் ஆகுது, ATD, ஓகேவா? இது வந்து ஆன்டீரியர் அசெண்டிங் பிரான்ச்சு, ட்ரான்ஸ்வர்ஸ் பிரான்ச்சு, டிசெண்டிங் பிரான்ச் 3ஆக டிவைட் ஆகிடுது, ஓகேவா? ஸோ அடுத்து அசெண்டிங் பிரான்ச், அது வந்து எங்கே இருந்துன்னு பார்ப்போம். அசெண்டிங் பிரான்ச்சு கீழே உங்களுக்கு டென்சார் ஃபேஷியல் லேட்டா பார்த்துருப்பீங்களா? இதில் டிசெக்ஷனில் அந்த டென்சார் ஃபேஷியல் லேட்டா போயிட்டு சுப்பீரியர் குளூட்டியல் ஆர்டரி. இது வந்து இங்கே படிக்க மாட்டோம், ஆக்சுவலாக அது குளூட்டியலில் படிக்கிறது. பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, டென்சார் ஃபேஷியல் லேட்டாலேருந்து சுப்பீரியர் குளூட்டியல் ஆர்டரி, ஓகேவா? ட்ரான்ஸ்வர்ஸ் பிரான்ச் இது போயிட்டு இங்கே அனஸ்டமோஸ் ஆகுது. அடுத்தது அனஸ்டமோஸ் ஆகும். இது வந்து குரூஷியேட் அனஸ்டமோஸ். இங்கே வந்து சுப்பீரியர் குளூட்டியல் ஆர்டரி அனஸ்டமோஸ் ஆகுது. இது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் பிரான்ச்சு, டிசெண்டிங் பிரான்ச் ரெண்டுமே வாஸ்டஸ் லேட்ரலிஸ் தான் வரும், காமன், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் பிரான்ச் வந்து வாஸ்டஸ் லேட்ரலிஸ் போயிட்டு குரூஷியேட் அனஸ்டமோசிஸ், டிசெண்டிங் பிரான்ச்சு வாஸ்டஸ் லேட்ரலிஸ் போயிட்டு நர்வ் டு வாஸ்டஸ் லேட்ரலிஸ், ஓகேவா? அது வழியாக போகுது. நெக்ஸ்ட்டு டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல் ஆர்டரி. இது வந்து இதுவும் ஒரு டைப் ஆஃப் பிரான்ச் தான். இதுவும் பிரான்ச் ஆஃப் ஃபிமோரல் ஆர்டரியில் ஒன்று தான். இதில் வந்து டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல் 2ஆக பிரியும். ஒன்று வந்து ஸ்பெர்மட்டிக் கார்டு, இது மென்னில். அடுத்து ரவுண்ட் லிகமெண்ட் ஆஃப் யூட்ரஸ், அது வந்து உமனில். இப்படி தான் போவோம். ஒன்று இது இல்லாட்டி அது. ஸோ ஸ்பெர்மட்டிக் கார்டு எஸ் இருக்குது, ஸோ ஸ்க்ரோட்டம் போயிடும். ரவுண்ட் லிகமெண்ட் எல் இருக்குது, ஸோ லேபியா மெஜோரா போயிடும், ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது. அதான் டீப் எக்ஸ்டர்னல் புடண்டல் ஆர்டரியோட சப்ளை. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் அனாட்டமி. இப்போ நான் சொல்லியிருந்தேன், எந்த ஒரு மசில், எந்த ஒரு போனு, எந்த ஆர்டரி எதுவாக இருந்தாலும் ஒரு கிளினிக்கல் எழுதுங்கன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் அனாட்டமி வந்து ஃபிமோரல் பல்ஸ் அட் மிட் இங்குவனல் பாயிண்ட். இது வந்து நீங்கள் கிளினிக்கல் ஃபிசியாலஜி அதில் பார்ப்பீங்க. அதில் டைப் ஆஃப் பல்ஸில் இது ஒன்றா வரும், ஃபிமோரல் பல்ஸ். இது எங்கே பார்ப்பீங்கன்னா மிட் இங்குவனல் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சேஷன் ஃபீல் ஆகும். இது ஒரு கிளினிக்கல் எழுதலாம். இன்னொன்று வந்து கம்ப்ரெஷன் ஆஃப் ஃபிமோரல் ஆர்டரி. ஃபிமோரல் ஆர்டரி வந்து கம்ப்ரெஸ் பண்ணலாம். எங்கன்னா மிட் இங்குவனல் பாயிண்டில் தான் இருக்குது, அதெல்லாம் அங்கே தான். அகெயின்ஸ்ட் த ஹெட் ஆஃப் ஃபீமர், பக்கத்துலேயே ஃபீமர் போகும். அங்கே இல்லாட்டி சுப்பீரியர் ராமஸ் ஆஃப் பியூபிஸ் அதிலிருந்தும் பண்ணலாம். ஏன் பண்ணுறோம்னா டு கண்ட்ரோல் ப்ளீடிங் ஃப்ரம் டிஸ்டல் பார்ட் ஆஃப் லிம்பு. இப்போ உங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சு இல்லை தைஸில் அடிபட்டுருச்சுன்னா அந்த ப்ளீடிங்கை வந்து தடுக்கிறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம், ஓகேவா? ஓகே மெடிக்கோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ப்ரொஃபண்ட் ஆஃப் ஃபிமோரல் ஆர்டரி பற்றி பார்த்துக்கிட்டோம். ஸோ இது வந்து எழுதினாலே போதுமானது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு போடலாம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபெமிலியர் ஆகும். அப்போ தான் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? தேங்க்யூ. ஏஸ்ட் MBBS, raise your career. Thank you.